டெல்லியிலேருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் நான் குரல் கொடுத்துட்ருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமாக இதை பற்றி நான் பேசுவேன். இந்த நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க, ஓட்டை பிரித்து உள்ளே வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலான்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கும் தளபதி அவர் தான். இன்னைக்கு அவரை வாழ்த்தக்கூடிய இந்த பெரிய பிறந்த நாள் விழால வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்லை எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒன்றும் படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயே சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம்னு கூறி இப்பேற்பட்ட வாழ்த்து, இப்பேற்பட்ட ஒரு நல்ல நல்ல ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி கூறுறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்களே, பெல் அடிக்கும் போது ஒரு பயம் வருது, எனக்கு புரியுது. பேசுறது தான் முக்கியம், சண்டை செய்யணும், ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியமே கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிக்க நன்றி, நன்றிகள் பல. சிறப்புரை வழங்கிய ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலி அவர்களுக்கு நன்றி.